விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? இப்ப விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? அதை முதல் இங்க இருங்க. யதார்த்தமாகவே அண்ணாமலையில் வந்து பேட்டி கொடுக்கும், அதை காணோம். திடீர்னு அதை பழி கொடுத்துட்டாங்களோ, அதை காணாமே. காரைக்குடி லூசு அது என்ன சொல்லுதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதி கட்சி தானே அப்படின்னு அது சொல்லுது. அந்த காலகட்டத்தில் நாங்களாம் கடுமையான எங்களுடைய எதிர்வினை ஆற்றினோம். எங்கள் தலைவருடைய தலைமையில் திருநெல்வேலியில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்தினோம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்தெந்த அமைப்பில் கலந்து கொண்டது, எப்பொழுது கலந்து கொண்டதுன்னு நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா அது முக்கியமான ஒரு ரெக்கார்டு. இதுக்கு தான் கோவப்பட்டு அந்த சிவகங்கை லூசு வந்து அது பேசுது. அது என்ன இதுக்காக அது பேசுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. இன்றைக்கி வந்து ஒரு பள்ளியிலேயே வந்து ஒரு படிக்கின்ற மாணவனை வெற்றியான். அவன் சாதி வரியில் வெற்றிருந்தாலும் அவன் சாதி வரிக்கு அவன் உட்படுறாங்க. அங்கங்கே வந்து நிறையா வந்து தவறான கருத்துக்களை, சாதி வெறியான கருத்துக்களை பரப்புவதால் இளைஞர்கள் பாழாகி போகிறார்கள். இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்த பிறகு, எங்களுடைய அழுத்தத்திற்கு பிறகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த குழுவை வைக்கிறார். யார்? நீதிபதி சந்துரு அவருடைய தலைமையில் அந்த குழுவை வைத்து 6 முதல் +2 வரையிலான வகுப்புகளுக்கு அறநெறி கற்பிக்கப்படுவதை கட்டாயமாக்கப்பட வேண்டும். இதற்கு இணங்க தவறினார் மாணவர்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுக்கு ஆலோசனை வழங்குவதுடன் உரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். யார்? அந்த லூசுக்கு பிடிக்கல. அது வந்து ஏறுதே, நானும் தானே கயிறு கட்டியிருக்கிறேன், நீ லூசு பையை கட்டியிருந்தேன்னா, ஆனால் நீ மட்டும் பேசுறீங்கன்னா உங்களை மாதிரி ஆட்கள் இந்த சாதி வரியை தூண்டுறீங்க. அந்த போகிற போக்கில் சொல்கிறீங்க விடுதலை சிறுத்தையும் சாதி கட்சி தானே. எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான கருத்து. அவங்க நீட்டில் என்ன பிரச்சனை, என்ன அங்கே வந்து பிரச்சனையா ஏன் போராடுதுன்னா, நீங்கள் நீட்டில் சீட்டிங் பண்ணுவீங்கடா அப்படின்றத எங்கள் தலைவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் பல இடங்களில் நீட்டில் கொஸ்டினை அவுட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய ஊழல், திருட்டுத்தனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உடனே அவங்க கேட்குறேன், யார் எந்த டிவி? அந்த லூசு கேட்குது. அக்கா கூட கேள்வி எந்த டிவி? அவன் உடனே யூடியூப்பா அப்படின்னு. அப்போ யூடியூப்னா உங்களுக்கு என்ன கேவலமாக இருக்குதா? பிக் பேங் தமிழ் பிபிடி. வணக்கம். இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, இன்றைய அமர்வு பெருவெடிப்பு தமிழ் என்ற ஒரு நிகழ்ச்சியில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கம் தமிழக அரசியலில் சங்கிகளுடைய முகத்தை கிழிப்பதுதான். அந்த வகையில் இன்று பிஜேபி கட்சியில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மையக்குழுவை ஏதோ நடத்தியிருக்கிறாங்க. நடத்தி முடித்த பிறகு அக்கா தமிழிசை அவர்களும், அதே நேரத்தில் வந்து சிவகங்கையில் ஒரு லூஸ் இருக்கும்ல, அதுவும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நீ அரசியலில் வாங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அக்கா கூட பேசினாங்க, அக்கா தமிழிசை அவர்கள். அவங்க ஏதோ ஒரு கருத்தை சார்ந்திருக்காங்க, அந்த கருத்துக்கு அவங்க பேசுகிறாங்க, அது தப்பு இல்லை. காரைக்குடி லூசு அது என்ன சொல்லுதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதி கட்சி தானே அப்படின்னு அது சொல்லுது. நாங்கள் எங்களுடைய முழக்கமே என்ன, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு போட்டிருக்கிறோம். சாதி ஒழிப்பிற்காக தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். இது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அறிவார்கள். ஆனால் இந்த லூசுக்கு வந்து அவங்க கட்சியில் வந்து சீட்டும் கொடுக்கல, எந்த வகையான பொறுப்பும் கொடுக்கல, அதை யாரும் மனுஷனாகவே கண்டுக்கிறல. ஆனால் இன்றைக்கி வந்து ஏதோ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து இந்த பிஜேபி எலெக்ஷனில் தோற்ற பிறகு அது ஒரு குரூப்பாக செயல்படுது. யார்? ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி வந்து அக்கா தமிழிசையை பக்கத்தை நிப்பாட்டிக்கிட்டு மைக்கில் இன்றைக்கி அது பேசும்போது அப்படி ஒரு தவறான கருத்துக்களை பதிவு செய்கிறது. அது எதுக்கு பேசுதுன்னா, அதே ரொம்ப முக்கியம். நம்ம அதுக்குள்ளே போகணும்ல. நேற்று வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா சந்துரு அவர்கள் தமிழக முதல்வரை சந்தித்து ஒரு முக்கியமான சில அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்றார். என்ன அறிக்கைனா, உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி பக்கத்தில் சின்னத்துறை என்ற ஒரு தம்பியை நல்லா படிக்கிறான் அப்படின்றதுக்காக வாயிலே வெட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு நான் வரும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நாங்களாம் கடுமையான எங்களுடைய எதிர்வினை ஆற்றினோம். எங்கள் தலைவருடைய தலைமையில் திருநெல்வேலியில் ஒரு மாபெரும்
கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்தினோம். அதுக்கெல்லாம் வந்து போலீஸே வந்து நாங்கள் கூட்டணி கட்சியோடு இருந்தாலும் கூட பயங்கரமான எங்களுக்கு சிக்கலை வழங்கினார்கள். ஏன் சேர் போட கூட விடலை. அப்போ கூட நாங்கள் நின்றுக்கிட்டு தான் நாங்களாம் கீழே தோழர்கள் இருந்தோம். மேலே மேடையில் வந்து ஒரு 2-3 சேரை மட்டும் வச்சு போட்டாங்க. நாங்கள் அதை கண்டனத்தை நாங்கள் சமர்ப்பித்தோம். கண்டனத்தை நாங்கள் எங்கள் தலைவர் தலைமையில் வந்து பெரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்போ அந்த தொடர்ச்சிக்கு பிறகு அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். இன்றைக்கி அந்த மாணவன் கூட படித்து நல்ல மார்க் வாங்கி முதல்வரையும் சந்தித்தார், எங்கள் தலைவரையும் சந்தித்தார். அப்போ கூட அந்த மாணவன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி இந்த ஒன்று வெட்டினாயில் அவங்களாம் என்னப்பா சொல்ல விரும்புகிற அப்படின்னும்போது, ஒழுங்காக என்ன மாதிரி படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு மிக அருமையாக ஒரு கருத்தை பதிவு செய்தார். இதான் ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான பங்கு. இந்த திருப்பி அடி நாங்கள் சொல்லும்போது இந்த லூசுகளாக ஏதாவது பேசும் பாருங்கள், இதுதான் திருப்பி அடித்தல். அவன் வாயில் வெற்றி அருவாக வச்சு அந்த வெட்டினவனை திருப்பி ஆளை சேர்த்து போய் வெட்டலை, படித்து அதன் மூலமாக வெட்டுகிறான் அறிவுபூர்வமாக. அது அறிவாயுதம். அது ஒரு கருத்து. அந்த காலகட்டத்தில் எங்களுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக, இல்லை தமிழக முதல்வரின் அந்த நற்செயலின் காரணமாக அவர் நீதிபதி சந்துரு ஐயா அவருடைய தலைமையில் ஒரு குழுவை அவர் அமைக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அவர் சந்துரு ஐயா தான் மெயின் வச்சுக்கங்களேன். இது பள்ளிகளெல்லாம் ஏன் இப்படிலாம் நடக்குது, இதுக்கு என்ன காரணம், இதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி, இதுக்கு என்ன நீங்கள் பரிந்துரை செய்கிறீங்கன்னு ஏறக்குறைய ஓராண்டுக்கு மேலே என்று நான் எண்ணுகிறேன். இப்போ அவர் அந்த குழு அறிவித்து பல பேர்கிட்டையும் கருத்துக்கள்லாம் கேட்டாங்க. இப்போ எங்கள்கிட்டையும் அந்த கருத்துக்கள்லாம் நாங்களும் பதிவு பண்ணோம். மெயில் மூலமாக ஐயா சந்தூர் அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எங்கள் கருத்துக்களை, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞர் அணியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்து ஐயா வந்து இப்போ அறிக்கையை நேற்று வந்து தமிழக முதல்வரிடம் கொடுத்து விட்டார். நாங்கள் என்ன அறிக்கையெல்லாம் பதிவு பண்ணன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும்ல மக்கள்கிட்ட. விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி எப்படி தெளிவாக இருப்பதை பதிவு செய்யணும்ல. விடுதலை சிறுத்தை இளைஞரணி வந்து இந்த மாணவருடைய வளர்ச்சியில், இளைஞர்களுடைய வளர்ச்சியில் ரொம்ப கவனம் செலுத்துகிறது. எங்கள் தலைவருடைய அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி அந்த வகையில் வந்து நாங்கள் 2021 ஒரு மாபெரும் ஒரு டிஸ்கஷன், கலந்துரையாடல் நடத்தினோம். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இளைஞர் அமைப்பும் சேர்ந்து. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்தெந்த அமைப்பெலாம் கலந்து கொண்டது, எப்பொழுது கலந்து கொண்டதுன்னு நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா அது முக்கியமான ஒரு ரெக்கார்டு. இதுக்கு தான் கோவப்பட்டு அந்த சிவகங்கை லூசு வந்து அது பேசுது. அது என்ன இதுக்காக அது பேசுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஆனால் அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்லி வர்றேன். என்னென்னா முக்கியமாக வந்து நான் நடத்தின சொல்கிறேன் பாருங்கள். 20/7/2021 செவ்வாய்க்கிழமை மாலை ஜூமில் தான் நடத்தப்பட்டது. தலைப்பு என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் பள்ளி பாடத்திட்டங்களில் நீதி வகுப்புகள் வேண்டும் அப்படின்ற தலைப்பில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இளைஞர் அமைப்புகளும், குறிப்பாக இளைஞர் காங்கிரஸ், யூத் காங்கிரஸ் கலந்து கொண்டது, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் டைஃபி கலந்து கொண்டது, அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் AIYF கலந்து கொண்டது, இளைஞர் அணி IUML கலந்து கொண்டது, இந்திய மாணவர் சங்கம் SFI கலந்து கொண்டது, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் AISF கலந்து கொண்டது, முற்போக்கு மாணவர் கழகம் RSF கலந்து கொண்டது, யங் பீப்புள் ஃபார் பாலிடிக்ஸ் YPP கலந்து கொண்டது, தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை TNPPU கலந்து கொண்டது. இதை ஒருங்கிணைத்தது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளைஞரணி. அதில் என்ன கலந்து கொண்டு நாங்கள் பேசினோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு பள்ளியிலேயே வந்து ஒரு படிக்கின்ற மாணவனை வெற்றியான். அவன் சாதி வரியில் வெற்றிருந்தாலும் அவன் சாதி வரிக்கு அவன் உட்படுறான்ல, அவனுக்கு அதாவது கொலை வரிக்கு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் அவனுக்கு எப்படி அந்த புத்தி வருது அந்த இளமையிலேயே, அந்த பள்ளி பருவத்திலேயே அப்படின்றதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அதே பள்ளிக்குள்ளே பாம்பெலாம் வச்சு போட்டாங்க டம்முன்னு. அதை நாங்கள் வலியுறுத்தி ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படின்போது, அங்கங்கே வந்து நிறையா வந்து தவறான கருத்துக்களை, சாதி வெறியான கருத்துக்களை பரப்புவதால் இளைஞர்கள் பாழாகி போகிறார்கள். அப்போ அந்த பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியில் அறம் சார்ந்த வகுப்புகளை நடத்த வேண்டும். அறம் சார்ந்த வகுப்புகளை தந்தை பெரியாரை பற்றி, புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி, சுவாமி விவேகானந்தரை பற்றி, இப்படி மாபெரும் தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் இளைஞர் பருவத்திலே, இளமையான பருவத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அதைத்தான் நாங்கள் ஐயாட்டையும் நாங்கள் கொடுத்தோம். இதே இந்த நிகழ்வை நடத்தி முடித்த பிறகு அந்த காலகட்டத்தில், ஆனால் இப்போயும் அவர் தான் இருக்கிறார், கல்வி அமைச்சரை சந்தித்து அந்த அறிக்கையை நாங்கள் அவர்கிட்ட நேரடியாக சமர்ப்பிக்கிறோம், நேரடியாகவே. ஆனால் அவர்கள் அப்போயே வந்து இதெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வராமல் கூட சென்று இருக்கலாம், தவிர்த்து இருக்கலாம். ஆனால் நடக்கலை. நாங்களும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம்.
அப்புறம் இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்த பிறகு எங்களுடைய அழுத்தத்திற்கு பிறகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த குழுவை வைக்கிறார். யார்? நீதிபதி சந்துரு அவருடைய தலைமையில் அந்த குழுவை வைத்து கண்டுபிடித்து இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரையில் விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்களுடைய தலைமையில் நடத்தப்பட்ட அந்த கருத்தை அப்படியே அவர் பதிவு செய்திருக்கிறார். அதான் வரலாறு. என்ன சொல்றாரு பாருங்க. பள்ளிகளில் 6 முதல் +2 வரையிலான வகுப்புகளுக்கு அறநெறி கற்பிக்கப்படுவதை கட்டாயமாக்கப்பட வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகள் கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி, இளைஞரணிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. ஆனால் இதை நாங்கள் வலியுறுத்தினது எப்பொழுது? 2021 இப்போ என்ன நடக்குது? 2024. இதை இப்போ நீதிபதி சந்துரு அவர்கள் அங்கே சொல்லிட்டாங்க. அப்போ அதை உருவாக்க வேண்டியதானே? கட்டாயமாக அதை உருவாக்கணும்ல. உருவாக்குவது, மாணவர்களை காப்பாற்றுவது நம்ம கடமை இல்லையா? அது மட்டுமல்லாமல் எங்கே இந்த ராஜா அந்த லூஸ் எங்கே வருதுன்றது வர்றேன். அவரிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாணவர்கள் இந்த கயிறு கட்டியிருப்பாங்க பாருங்க, கயிறுகள்லாம் வண்ண வண்ண கயிறுகள், அதெல்லாம் கட்டக்கூடாது. கட்டுவதற்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு வார்ன் பண்ண வேண்டும். அவங்க வர்ற 2 வீலர்லையோ இல்லை சைக்கிள்லையோ எதையும் அப்படி மறைமுகம் பயன்படுத்தக்கூடாதுன்னு அதையும் வலியுறுத்துகிறார். மாணவர்களின் வருகை பதிவேட்டில் சாதி தொடர்பான விவரங்கள் இருக்கக்கூடாது. எந்த கட்டத்திலும் ஆசிரியர் மாணவர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் சாதியை குறிப்பிட்டு அழைக்கவோ சாதியின் குணாதிசயங்களை பற்றி கருத்துக்களை கூறவே கூடாது. மாணவர்கள் எந்த வண்ணங்களிலும் கைகளில் கயிறுகளை கட்டக்கூடாது. அதில் போடுறாருங்க. அதே நேரத்தில் நெற்றியில் திலகம் இடுவதையும் தடை செய்ய வேண்டும். சாதியை குறிக்கும் வகையில் வண்ணம் பூசப்பட்ட சைக்கிள் வருவதையும் சாதி தொடர்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். இதற்கு இணங்க தவறினால் மாணவர்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுக்கு ஆலோசனை வழங்குவதுடன் உரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மாணவர்கள் சங்கம் அமைக்க வேண்டும். அதற்கான தேர்தல்களில் அனைத்து மாணவர்களையும் வாக்களிக்க அனுமதித்து ஆண்டுதோறும் தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா நீதிபதி ஐயா. இதெல்லாம் கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கலை. யார்? அந்த லூசுக்கு பிடிக்கலை. அது ஏறுதே, நானும் தானே கயிறு கட்டியிருக்கிறேன், நீ லூசு பையை கட்டியிருந்தேன்னா மாணவர்களை நல்லபடியாக வழி கொண்டு வரணும்ன்றதுக்காக நாங்கள் கடமைப்பட்டு பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த அக்கா இருந்தாங்க, அந்த அக்கா தான் பேசினாங்களா? அவங்களும் உங்கள் கட்சிக்கார சார்ந்தவர் தானே. ஆனால் நீ மட்டும் பேசுகிறீங்கன்னா உங்களை மாதிரி ஆட்கள் தான் இந்த சாதி வரியை தூண்டுறீங்க. அந்த போகிற போக்கில் சொல்கிறீங்க விடுதலை சிறுத்தையும் சாதி கட்சி தானே. எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான கருத்து. ஒரு நீதிபதிங்க, நீதிபதி என்ன ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு தனிப்பட்ட கொள்கைக்கு சார்ந்தவர் அல்ல. நீதிபதி என்பது நீதிக்கு சார்ந்தவர். அதுவும் அவர் தலைமை நீதிபதியாக இருந்து அவர் ரிட்டையர் ஆனவர். பல தீர்ப்புகளை மக்களுக்காக வழங்கியிருக்கிறார், ஜனநாயகத்திற்காக வழங்கியிருக்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு நீதிபதி ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய உண்மையான கருத்து. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி 2021 வலியுறுத்தி நாங்கள் கொடுத்தோம். அது இன்னைக்கு நடைமுறைக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும். அதைத்தான் இந்த தருணத்தில் வலியுறுத்துகிறோம். அப்புறம் இன்னொன்று அக்கா பேசுகிறாங்க. அக்கா என்ன பேசுகிறாங்கன்னா, யார்? தமிழிசை அக்கா. அவங்க நீட்டில் என்ன பிரச்சனை, என்ன அங்கே பிரச்சனையாயிருச்சு. ஏற்கனவே நீட்டு வேண்டாம் வேண்டாம்னு தான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. ஏன் போராடுதுன்னா, நீங்கள் நீட்டில் சீட்டிங் பண்ணுவீங்கடா அப்படின்றத எங்கள் தலைவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் பல இடங்களில் நீட்டில் கொஸ்டினை அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய ஊழல். இது தப்பு இல்லையா? இதை எங்கள் தலைவர் கேட்கிறார், தமிழக முதல்வர் கேட்கிறார், ஐயா ஆசிரியர் வீரமணி கேட்கிறார். அதுக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி, ஏன் நீட்டு இருந்தால் என்ன? நான் அக்கா உங்களை சொல்கிறேன், நீங்கள் டாக்டர் தானே, டாக்டர் பட்டம் தானே வாங்கி நீங்கள் நீட் எந்த நீட் எழுதுனீங்களா? உங்கள் கணவர் டாக்டர் சவுந்தரராஜ் ஒரு சிறப்பான ஒரு மருத்துவர், அதுவும் குறிப்பாக கிட்னிக்கு. அவர்களாம் என்ன நீட் எழுதியா வந்தார்? நீட்டு என்பது நம்மளை மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏலதாளைகளை நசுக்க வேண்டும் என்பதற்கு கொண்டாடப்பட்ட ஒரு உத்தி. நல்லா பாருங்கள், ஒரு 12வது வரைக்கும் ஒரு பையன் படிக்கிறது எவ்வளவு கடினமான செயல். ஏழை குடும்பத்தை சொல்கிறேன், பணக்காரன் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. படித்து முடித்த பிறகு அதில் இருக்கின்ற மார்க்கை வச்சு நீங்கள் மெடிக்கலுக்கோ இல்லை இன்ஜினியரிங்கோ அனுப்புவது. ஆனால் பழைய சிஸ்டத்தில் இருந்தது, அது ஒரு சிறப்பானதானே. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு நீட் அப்படின்னு எக்ஸாம் வைக்கிறனால என்ன ஆகுது? அதுக்கு தனியாக கோச்சிங் சென்டர் போக வேண்டியிருக்கு. அந்த கோச்சிங் சென்டரில் பல வகையான பல லட்சங்கள் பணங்களை கேட்குறாங்க. அதெல்லாம் வாங்கி அதை படிக்க முடியுதா? ஒரு முறையில் யாரும் பாஸ் பண்ண முடியல. எவனை பார்த்தாலும் ரிப்பீட்டுன்றேன். எங்கடா இருக்கிறேன்னா நான் ரிப்பீட்டு, எத்தனாவது ரிப்பீட்டுனா 3வது ரிப்பீட்டுன்றேன். அப்போ
இது எப்படின்னா ஒரு இதுமையாயிருதுல, படிப்பை ஒரு நாசப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் 12வது வகுப்பு வரைக்கும் முறையாக படித்திருந்தால் அதில் இருக்கிற மார்க்கை வச்சு நீங்கள் போட வேண்டியதானே. அந்த மார்க்கை வச்சு போடல. ஒருத்தலாம் வந்து 12வது வகுப்பில் மார்க் ரொம்ப குறைவாக வாங்கியிருந்தானா கெமிஸ்ட்ரியிலே ஏதோ ஒரு பேப்பரில். ஆனால் நீட்டில் மட்டும் நிறையா வாங்கியிருக்கானா. நார்த் இந்தியாவில் வருது சிக்கல், இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஊழலை அவங்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அது சும்மா ஒரு இதுதான், நிர்வாக சிக்கல் உருவாச்சு அப்படின்னு அக்கா சொல்லுது. அப்போ ஒருத்தன் கேட்குறேன், ஒரு டிவிக்காரன் கேட்குறேன், அது நிர்வாக சிக்கல் அல்ல, அது ஒரு மோசமான ஒரு ஊழல், ஒரு குளறுபடி, ஒரு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுகின்ற ஒரு திருட்டுத்தனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உடனே அவங்க கேட்குறேன், யார் எந்த டிவி? அந்த லூஸ் கேட்குது. அக்கா கூட கேள்வி, எந்த டிவி? அவன் உடனே யூடியூப்பா அப்படின்னு கேட்க. அப்போ யூடியூப்னா உங்களுக்கு என்ன கேவலமாக இருக்குதா? யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறீங்க பைத்தியக்காரங்களா? அப்புறம் ஏன் யூடியூப்பானு ஒரு கேள்வி கேட்குற? அப்போ இப்படி இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் இது வரைக்கும் அரசியலில் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல, அக்கா கூட பாஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் மோடி, அமித்ஷாலாம் இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறீங்க. நீங்கள் தேர்தல் நிற்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நேஷனல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, அது மாதிரி பொலிட்டிக்கல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னு வச்சா பாஸ் ஆவாங்களா? நான் அப்படியே நான் நகைச்சுவை கேட்கல. நீட்டு மாதிரி ஒரு பீட் அப்படின்னு வச்சோம்னா உங்கள் அமித்ஷா இல்லை உங்கள் மோடி பாஸ் பண்ண முடியுமா? நான் நேரடியாகவே கேட்குறேன். இவ்வளோ வருஷம் அரசியல் இருந்தீங்களே, எக்ஸாம் வச்ச மாதிரி நீங்கள் போய் எலெக்ஷன் நிற்கணுமா, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 12வது வரைக்கும் படித்தவனை நீங்கள் திருப்பி எக்ஸாம் வைக்கிறது எப்படி? அந்த 12வது மார்க்கை வச்சு நீங்கள் போட வேண்டியதானே. எத்தனையோ ஏழைதாள பிள்ளைகள்லாம் 12வது வரைக்கும் படிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. ஏழை, வறுமை, சிக்கல், பல என்விரான்மெண்டல் பொசிஷனு, இது மாதிரி பள்ளிகளில் இருக்கிற சிக்கல். பள்ளிக்கு போனால் வாயில் வெட்டினால வெட்டலையா சின்னத்துறையை, அதை மீறி அவன் படிச்சிருக்கிறேன். அந்த பையன் தைரியமான ஆள். மற்ற பையில இதுமாதிரி எத்தனை பேர் படிக்காமல் அவன் அமைதியாக இருப்பேன். யோசித்து பாருங்கள். இதுக்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இதெல்லாம் நீங்கள் புரிந்து பேச வேண்டும். நீங்கள் ஒரு மருத்துவர் அக்கா அவர்கள், நீங்கள் இதெல்லாம் வந்து அந்த லூசு பேரோட சேர்ந்து நீங்கள் பேசக்கூடாது. ஆனால் யூஸ்வலாக யதார்த்தமாகவே அண்ணாமலையில் வந்து பேட்டி கொடுக்கும். அதை காணோம் திடீர்னு. அதை பழி கொடுத்துட்டாங்களோ, அதை காணாமே. பேட்டி நீ கொடுத்து வந்து அக்காவும் அந்த லூசுன்னு தானே கொடுத்தாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு தேவையில்லை, நமக்கு பிரச்சனை, அதை போய் நம்ம போக தேவையில்லை. நம்முடைய இந்த அமர்வின் முக்கிய நோக்கம், நீதிபதி சந்துரு அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார். அந்த அறிக்கையை தமிழக முதல்வர் உடனடியாக அதற்கான அந்த நடவடிக்கை எடுத்து அதை அமுல்படுத்த வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த நீட்டு மூலமாக பல ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் அந்த திமுகவுடைய இளைஞர் அணியை சார்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன சொன்னார், நான் நீட்டை வந்து நான் வந்து நிறுத்துவதற்கான நான் ஃபார்முலா வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் இது வரைக்கும் நிறுத்தப்படவில்லை. ஆனால் நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்கிறீங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் 40 MP இருக்கிறீங்க. இதற்கு ஏதாவது அரசியல் ரீதியாகவோ இல்லை நீங்கள் மீண்டும், ஏன்னா பிஜேபிக்காரனை சந்தித்து பயன் இல்லை, மீண்டும் ஜனாதிபதியை சந்தித்து ஏற்கனவே மனு கொடுத்துருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு அதுக்கான தீர்வு வழங்கப்படவில்லை. அதெல்லாம் வந்து கலந்து ஆலோசித்து கூட்டணி கட்சி தலைவரிடமிருந்து ஆலோசித்து அதற்கும் தீர்வு எடுக்க வேண்டும். அதான் இப்போ இந்த அமர்வின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞரணியின் சார்பாகவும் பெருவெடிப்பு தமிழ் மூலமாகவும் 2 கருத்துக்களை வலியுறுத்துகிறோம். 1, ஐயா நீதிபதி சந்துரு அவருடைய அந்த அறிக்கையை உடனடியாக கால தாமதம் இல்லாமல் நீங்கள் அதை அமுல்படுத்த வேண்டும். 2வது, நீட்டை தமிழகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.